அன்றைக்கி நைட்டு ஒரு சாமியார்கிட்ட என்னை கூப்பிட்டு போனாருண்ணா. எவனோ வருவான் கனவை துறவான், எவனோ வருவான் கனவை துறவான், உன் கனவென்ன என்னிடம் கூறு. சாமி, கனவுல ஒருத்தர் என்னை கொலை பண்ணுற மாதிரியே கனவு வருது சாமி. அவள் யாருன்னு எனக்கு தெரியல சாமி. எவனோ ஒருவன் உன் கனவில் வரவில்லை. உன் முன் ஜென்ம எதிரிகளின் விளையாட்டு. இதற்கு ஒரே தீர்வு, அவனை நீ கொல்ல வேண்டும். அதுதான் இதற்கு முடிவு. சாமி, நான் ஏன் அவனை கொல்லணும் சாமி? அவனை நீ கொல்லவில்லை என்றால் இன்னும் சில நாட்களில் நீ அவனால் கொல்லப்படுவாய். கொன்றுவிடு, அவனை கொன்றுவிடு. இந்த சாமியார் சொன்னது நிஜமாக நடந்துருமோன்னு எனக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. உன்னை தான் நம்பி வரேன், நீ தான் காப்பாற்றணும். சாமியார் எதுக்கு நம்மளை கொல்ல சொல்ற? நம்ம ஏன் அவனை கொல்லணும்? நமக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்? ஏன்பா, என்னப்பா ஆச்சு? தம்பி, எதுக்கு இப்படி பயப்படுற? சொல்லுப்பா. அடடா, இதுவா? இப்பதான் ஒருத்தனை போட்டு வந்தனா, அதான் இது. நீ ஒன்றும் பயப்படாதப்பா, பயப்படாதப்பா, பயப்படாதையா? ஏய், என்னப்பா நீ வாங்கி புடிச்சிட்ட? ஆ, அதெல்லாம் தப்பு தப்பு தப்பு. என்கிட்ட குடுத்துரு, என்கிட்ட குடு, என்கிட்ட குடு, என்கிட்ட குடு 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 குடுறா. ஏன் என்னாச்சு? அப்படியே ஓடி வந்துட்டேன்டா. அவன் ஏன் என்னை கொல்ல வரணும்? அந்த சாமியார் ஏன் அப்படி சொன்னார்? அவன் யார்? எதுவுமே எனக்கு தெரியலடா. அத்தா அத்தா, எனக்கு அப்பயே தெரியும். தெரியாதடாண்டா, பார்த்துருடான்னு சொன்னா கேட்டியா நீ? இப்போ பாரு, பைத்திய மாதிரி ஒரு கொலையை பண்ணிட்டு வந்து நின்றுட்டு இருக்க. சரி, உன் கனவுல வந்தாருன்னு சொன்னல, அவர் இது முன்னாடி எங்கேயாவது பார்த்துக்கிறியா? கனவுல வந்தாரா? டேய், நீ கொலை பண்ணிட்டு வந்து நிற்கிறியா? அவரு அது எங்கேயோ எங்கேயோ பார்த்துருக்கேன். டேய், அந்த பையனோட ஃபோட்டோவை ரவின்னு ஒருத்தர் சொன்னேன்ல, அவர் வச்சுருந்தாரா? அவரும் என்னோட கனவுல ஒருத்தர் என்னை கொல்ல வந்தால அவனும், அதுக்கப்புறம் நான் இப்போ கொலை பண்ணிட்டு வந்து நிற்கிறல அவனும் ஒரே ஆளு தான்டா. டேய் கர்ணா, இதில் ஏதோ மர்மம் இருக்குது. உன்னை வச்சு நீ ஏதோ யூஸ் பண்ணின்னு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டோட வீடு ஒன்று இருக்குது, நம்ம அங்கே போயிடலாம். இதுக்கு மேலே